வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு மாவட்ட வாரியாக டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான எழுத்து தேர்வு எதுவுமே கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்த அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான எழுத்து தேர்வும் கிடையாது அப்படின்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16/6/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அண்ட் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். ஸோ காய்ஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேனி மாவட்டத்திலேருந்து டேரெக்டாக வெளியிட்டிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் தான் வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கான ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எதுக்காக ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்காக பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் 16/6/2025 அன்றைக்கி ஈவினிங் 5:40 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வியூஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ப்ரெஸ் ரிலீஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் அண்ட் சோஷியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பணியிடங்கள் காலியாக இருக்குது. அந்த பணியிடங்கள் நிரப்புவதற்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு வர இதில் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் எப்போ வெளியாகுதோ அப்போலேருந்து 15 நாள் டைம் இருக்குது. அண்ட் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 15 நாள் டைம் இருக்குது. அந்த 15 நாளுக்குள்ளே இந்த போஸ்ட்டை நிரப்புவதற்காக இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்காக பார்த்தீங்கன்னா பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வேகன்சிஸ் காலியாக இருக்குது. நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அது கூட பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அல்லது இதில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் தான் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றது இவங்க கேட்கல. அப்படி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் ரைட்டிங் அதுக்கான சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கணும். லோவாக இருந்தாலும் சரி அண்ட் ஹையாக இருந்தாலும் சரி அதோடைய சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்கள்கிட்ட இருக்கணும். மினிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 42 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை படிக்கலாம். அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11,916 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த வெப்சைட், அதாவது தேனி.nse.comல பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில்லப் பண்ணி அவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அந்த போஸ்ட்டோட நேமு, உங்களுடைய நேமு, உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டோட ஃபோட்டோ காப்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஏஜ் அண்ட் ரிலிஜன் அண்ட் மெரிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய அட்ரஸ் ஃபுல் கேபிட்டல் லெட்டர் தான் நீங்கள் எழுதி ஆகணும். அதுவும் வித் பின்கோடோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸை நீங்கள் கொடுத்தாகணும். அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பரை, உங்களுடைய இமெயில் ஐடி எல்லாமே பார்த்தீங்கன்னா எது ஒர்க் ஆகுதோ அதை மினிமம் பார்த்தீங்கன்னா அது கொடுக்க பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு போஸ்ட் மூலியமாகவும் ரிப்ளை வரலாம். அண்ட் உங்களுடைய மெயிலோட மூலியமாகவோ அல்லது ஃபோன் நம்பர் மூலியமாகவோ உங்களுக்கு ரிப்ளை வரலாம். உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் அடிஷ்னல் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதுக்கு உங்கள்கிட்ட இருந்தால் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தால் நீங்கள் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் உங்களுக்கான டியூரேஷன் அண்டு ஃப்ரம் டு அந்த டேட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய டோட்டல் இயர்ஸ் எல்லாமே நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு உங்களுடைய டிக்ளரேஷனில் பார்த்தீங்கன்னா ஐஎம் அப்படின்னு எழுதிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சிக்னேச்சரை நீங்கள் கொடுத்தாகணும். சிக்னேச்சரை கொடுத்துட்டு இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் மூலியமாகவோ அல்லது நார்மல் போஸ்ட் மூலியமாகவோ அல்லது நீங்கள் நேரடியாகவோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ்லேயே நீங்கள் இந்த அப்ளிகேஷன் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு
அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கைஸ் இதே மாதிரி தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனிமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரிக்கான இந்த ஆப்ரேட்டருக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடுவாங்க. உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலையை வந்து நான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டான நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ் தேங்க்யூ.